ஓகே. நான் சாட்ல அமைச்சிருக்கேன், அது முடிஞ்சா ஓபன் பண்ணுங்க. ஸோ ஓகே, இப்போ இது வந்து நீ கேட்டதுனால இது பார்த்தோம். இப்போ என்னடானா மிச்சம் வந்து ஸ்மால் கேப் பற்றி கொஞ்சம் லாங் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ஸ்டாக்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்மால் கேப், ஆக்சுவலாக ஸ்மால் கேப் வந்து இட்ஸ் வெரி அக்ரெசிவ், உங்களுக்கு தெரியும். எப்போ வேணாலும் கீழே போகும், பிகாஸ் அதோட மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அஸ் வெல் அஸ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கிரிட்டீரியா என்னன்னா, கிரிட்டீரியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, சில ஸ்டாக்ஸ் உங்களுக்கு லார்ஜ் கேப்ல இருக்கும், அவங்களே வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து ஸ்மால் கேப்ல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து லார்ஜ் கேப்ல சில ஸ்டாக்ஸ் இருக்கும், அதே கம்பெனி வந்து ஸ்மால் கேப்ஸ்ல கொஞ்சம் வச்சிருப்பாங்க. ஓ, அப்படி தனித்தனியா லிஸ்ட் ஆயிருக்கும். ஆமா. ஸோ அது வந்து இப்போ லார்ஜ் கேப், இப்போ வந்து இப்போ ரிலையன்ஸே பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப். ரிலையன்ஸோட நீ அசோசியேட் மாதிரி சொல்றியா? இப்போ ரிலையன்ஸோட அசோசியேட் நான் நீங்க நினைச்சேன் அலோக் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்னு அசோசியேட். இல்ல இப்போ ரிலையன்ஸ் வந்து ஒரு பிசினஸ்ல ஏற்கனவே பெருசா இருப்பாங்க, ரீட்டைல்ல பெருசா இருக்காங்க. பட் நாளைக்கு ஒரு புதுசா ஒரு பிசினஸ் கொண்டு வராங்க, அது தேர் கோயிங் டு ஸ்டார்ட் இட், புதுசா ஒரு ஆரம்பிக்க போறாங்க. ஒரு ஐடி கம்பெனி ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க வச்சுக்கோங்க நாளைக்கு ரிலையன்ஸ். ஸோ அவங்க வந்து அதை வந்து ஒரு ஸ்மால் கேப்ல போடுவாங்க அந்த கம்பெனியை. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு வந்து சப்போஸ் அந்த ஐடி ஸ்மால் கேப் விழுது வச்சுக்கோங்களேன், அப்போட தே கேன் ஏபிள் டு சஸ்டெயின், பிகாஸ் தே ஹாவ் சம் பேண்ட்வித் இன் தி லார்ஜ் கேப். அதை விழுறது போது தே கேன் ஏபிள் டு ஃபண்ட். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணலாம், சம் ரிலேஷன் பிட்வீன் லார்ஜ் கேப் அண்ட் ஸ்மால் கேப். நாளைக்கு டவுனே ஆனாலும் தே கேன் ஏபிள் டு. எக்ஸாம்பிள் இருக்கா? இருக்கு, நான் சொல்றேன். HDFC பேங்க் இருக்கு, HDFC செக்யூரிட்டிஸ் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, நான் சில மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி எடுத்திருக்கேன். நான் ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி எடுத்திருக்கேன். செக்யூரிட்டிஸா? இல்ல எனக்கு புரியல சிவா, திருப்பி சொல்லுங்க. சேம் குரூப் கம்பெனி. ஆக்சுவலா லோகேஷ் என்ன சொல்றாருன்னா, இப்போ HDFC பேங்க் இருக்கு ஸ்டாக், HDFC லயே நிறைய ஸ்டாக்ஸ் நேம்ஸ் இருக்கு, அது எல்லாமே அவங்க புதுசா ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணது தானே? கரெக்ட். HDFC AMC இருக்கு, HDFC இருக்கு, HDFC பேங்க் இருக்கு. கரெக்ட். HDFC யோட ப்ரமோட்டர் யாருன்னு பார்த்தா HDFC பேங்க் தான் 40%. கரெக்ட் கரெக்ட். அதே மாதிரி இப்ப ரிலையன்ஸ் வந்து நாளைக்கு ரிலையன்ஸ் சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி சர்வீஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்காங்கன்னா, அதே மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல தைரியமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு லார்ஜ் கேப் சப்போர்ட் இருக்கு. ஆனா நீங்க இந்த மூணுமே வந்து ஸ்மால் கேப்ல வராதே. HDFC, இப்ப HDFCயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா HDFCயே வந்து மூணு இதுமே வச்சிருக்கான், ஏன்னா அவனோட அசோசியேட்ஸ் கம்பெனி தானே. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் HDFCல இன்வெஸ்ட் பண்ணாலே பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண பேங்கோட ஷேர்ஸும் அவனுக்கு கொஞ்சம் இருக்கு, அதே மாதிரி HDFC AMCலயும் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் HDFC பேங்க், நீங்க HDFCல பண்ணீங்கன்னா உங்களோட மூணு growthமே இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா நான் சொல்றது? ஹலோ, புரியுது. ஆனா மூணுமே வந்து ஸ்மால் கேப் கிடையாது. ஓகே, சரி, நான் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன் சிலது. அதாவது இட்ஸ் நாட் ரியலி ஸ்டாக். இல்ல, கரண்டா ஒரு IPO வரப்போகுது லோகேஷ். ஆக்சுவலா இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு, பஜாஜ் ஃபின்கேப், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச லார்ஜ் கேப், அப்படிதானே? நெக்ஸ்ட் மந்த் பஜாஜ் எனர்ஜி வருது, அது வந்து ஸ்மால் கேப். ஓ ஓகே ஃபைன். சோ அது மாதிரி இதே மாதிரி தானே சொல்றீங்க? ஆமா, இதே மாதிரி தான் சொல்றேன். ஓகே ஃபைன், ஐ காட் இட், தேங்க்ஸ். ஸோ இப்போ நான் வந்து சில ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். இட்ஸ் நாட் ஸ்டாக், இட்ஸ் லைக் எ மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்மால் கேப்ஸ் மாதிரி. ஸோ ஐ திங்க் சிவாக்கு வந்து கொஞ்சம் ஐடியா இருக்கும் ரொம்ப. ஹீ கேன் ஏபிள் டு இதில் போடலாமான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா, அதை ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இந்த ஒரு 5 ஃபண்டு எடுத்திருக்கேன்.
ஒன்று நிப்பான், டிஎஸ்பி ஸ்மால், எஸ்பிஐஸ் ஆக்சிஸ் ஸ்மால் கேப். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிப்பான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா உடனே எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை லான்ச் பண்ணாங்க. பட் சிஏஜிஆர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நல்லா இருக்கு இதில். ஸோ இது 5 இதுல நான் கொஞ்சம் பார்த்தேன். ஸோ இது மணி கண்ட்ரோலில் வந்து நான் போட்டு பார்த்தேன். ஸோ இது எஸ்பிஐ. ஸோ இவங்க வந்து இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா இவங்களோட growth ரேட் வந்து இந்த 5 பங்கு கொஞ்சம் நல்லா growth ரேட் இருந்துச்சு. அது இல்லாமல் we can able to see where and all they invested. இந்த 5தோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ஸ்மால் கேப்ல ஆக்சிஸ் ஸ்மால் கேப் தான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. எஸ்பிஐ ஸ்மால் கேப்போட ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.91 பட் இருக்கிறதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 0.3% இருக்கிறதுல ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆக்சிஸ். பட் ஸ்மால் எஸ்பிஐ ஸ்மால் சிஜிஆர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 17% இருக்கு. ஸோ ஐ ஹவ் டேக்கன் இட். ஏன்னா 2015 ஸ்மால் கேப்ல பார்த்தனா 30% கொடுக்குது. ஓகே, அது வந்து ஒன்னு பேஸ் பண்ணும்போது ஒன்னு பார்க்கும்போது கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கு. சில ஏயுஎம் வேல்யூ வந்து சிஏஜிஆர் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒன்னொன்னும் ஸ்மால் கேப் வந்து ஜனனி சொல்ற மாதிரி இந்த இயர் லாஸ்ட் இயர் தான் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா. பட் எஸ்பிஐ ஸ்மால் கேப் இருக்குல்ல 2013ல இருந்து 2018-19 வரைக்குமே இந்தியால ஸ்டார் ஃபன்னா தான். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாப் பண்ணி வச்சது வந்து எஸ்பிஐ ஸ்மால் கேப் தான். ஃபண்ட் மேனேஜரால மேனேஜ் பண்ண முடியல, அவ்வளவு பேர் எல்லாரும் இந்த ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி சொல்லி சொன்னாங்க 2015ல. ஓகே, அதுக்கடுத்து டிஎஸ்பி ஸ்மால் கேப் ரொம்ப சூப்பரான ஃபண்ட். இது வந்து 2015ல இருந்து 19 வரைக்கும். மேபி இந்த கோவிட் வந்ததுக்கு அடுத்து ஆக்சிஸ் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே ஒரு லாங் டேர்ம்க்கு எடுத்தேன். இந்த லாங் டேர்ம்ல இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பாத்தீங்கன்னா வெறும் 0.28% தான் ஆக்சிஸ்ல. அதே நீங்க வந்து எஸ்பிஐல பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், இப்போ இவர் காமிச்சார்ல லொகேஷன் காமிச்சுதான் இருக்கு 0.89 இருக்கு. பட் ஆனா சிஏஜிஆர் ரிட்டர்ன் அதிகமா இருக்கு. ஆனா ஆக்சிஸ்ல 11% தான் இருக்கு, இல்ல 17% இருக்கு. ஓகே. சோ இல்ல ஆக்சுவலா நான் இதுல ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். லான்ச் டேட் இருக்குல்ல, ஆமா அது வந்து தப்பு ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 2014ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க எனக்கு தெரிஞ்சு டைரக்ட் பிளான் வந்து 2013ல தான் செபி கொண்டு வந்துச்சு. மேபி அத பார்த்து லான்ச் டேட் அந்த இதை அப்படியே எழுதிட்டீங்க. இதுல இருக்குமா லான்ச் டேட்? இதுல இருக்குமா லான்ச் டேட்? ஏன்னா இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா நிப்பான் வந்து 2010 லான்ச் டேட் வந்து. நீங்க டைரக்ட் பிளான் வந்து எல்லாமே 2013ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கான்செப்டே வந்து செபி வந்து 2013ல தான் கொண்டு வந்துச்சு. ஓகே, அதனால லான்ச் டேட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இல்லைன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப அதுக்கு முன்னாடி உள்ள ஃபண்ட் ஆக்சுவலா. பட் ஆனால் இதில் பார்க்கும்போது எல்லாமே ரிட்டர்ன்ஸ் பற்றி ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுலேயே வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க 3 to 4 இயர்ஸில் ஹை ரிட்டர்ன்ஸ் தேவைப்படுதுன்னா யூ கேன் புட் இட் ஓவர் இயர். நிப்பான் கூட பார்த்தேன். நிப்பான் இது வந்து நிஃப்டி 50க்கோ அதுக்கோ பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யை விட இதுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கு. க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா. கிருஷ்ணா கொஞ்சம் டீ போடுறியா? இது கிராஃப் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து ஆரஞ்சு கலரு, ப்ளூ வந்து இட்ஸ் நத்திங் பட் இது. பட் நீங்க கம்பேர் பண்ணும்போது இதை விட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது நிப்பான். இல்ல இது ஜஸ்ட் மை சஜஷன். எஸ்பிஐல
இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் லாங் டேர்ம்ல போட்டா, ஆனா இவங்க வெறும் ஈக்விட்டியில மட்டும்தான் போடுறாங்க, வேற எதுவுமே கிடையாது. சாரி, இது ஈக்விட்டி ஃபண்ட்னால. ஸோ நம்ம இது பார்க்கலாம் அவங்க எதெல்லாம் போட்டிருக்காங்கன்ட்டு. நீங்க ஆஃபில் இந்தியா இருக்கு, டிக்ஸான் இருக்கு, டாடா கன்சியூமர் இருக்கு, ஐஇஎக்ஸ் இருக்கு. ஓரளவுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் இதுல இருக்கு. நீ டீடைல் போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணனு வெச்சுக்கோயேன், அவன் என்னென்ன ரேஷியோல போட்டிருக்கான்னு கூட நீ ஃபுல்லாவே பாத்துக்கலாம். அப்படியா? ஆமா, அதுதான் பெர்சன்டேஜ் அதுலயே இருக்கு. இப்போ இருந்த அதுலயே இருக்கும் அழகாவே எல்லாமே. அவன் வந்து சேஞ்ச் பண்ணா கூட அவன் போடுவான், இந்த இதுல வந்து நாங்க இதை வித்திருக்கோம், இதை போட்டிருக்கோம். லோகேஷ், இதோட குவாண்ட்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அதுதான் வந்து ஸ்மால் கேப்ல இப்ப இந்தியால நம்பர் 1 வந்து நீங்க சொல்லிருந்தீங்களே போர்ட்ஃபோலியோ. அதாவது இப்போ 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் 3 மந்த்ஸ் எல்லாமே அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மால் கேப்ல. குவாண்ட் ஸ்மால் கேப்னு போடுங்க, அதோட போர்ட்ஃபோலியோ பார்த்தோம்னா நான் அதை வச்சுதான் வாட்ச் லிஸ்ட் இதுல இருக்குங்களா? இத பார்க்க முடியுமா? போடுங்க, குவாண்ட்னு போடுங்க. குவாண்டம் இல்ல, குவாண்ட். டிஎஸ்பி குவாண்ட் இருக்கு. இல்ல குவாண்ட் ஸ்மால் கேப். டிவிடெண்ட் ஓகே, growth பிளான் இருக்கு. ஆமா 46 கரெக்ட்டா NAV அந்த இதுவா சொல்றீங்க? அந்த டைரக்ட் பிளான் சூஸ் பண்ணுங்க. ஸ்மால் கேப் ஃபண்ட் சூஸ் பண்றேன். இதோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆனா ரொம்ப கூட, ஈவன் ஃபண்ட் சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதோட ஸ்டாக்ஸ் பாப்போம். கீழ வாங்க. பாருங்க 46% கொடுத்திருக்கு இந்த ஸ்கீம். இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே சூப்பர். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்மால் கேப்ல போடும்போது we have to go for one investment போட்டாதான் லாபம். லைக் SIP யோட we should go for one time investment. இல்ல இப்போ மார்க்கெட் அதிகமா இருக்கு. கரெக்ஷன் அப்ப நிறைய போடலாம். கரெக்ஷன் அப்ப நிறைய போடலாம். I'm just telling you a suggestion. Whenever you want to invest, நீங்க வந்து you can go for one time rather than SIP, especially with small cap. ஓகே. ஜெனரலி லம்சம் அமௌண்ட் அப்படி மாதிரி சொல்றீங்களா? சிப் மாதிரி பண்ணாமா? ஆமா சிப் போடாம லம்சம் அமௌண்டா போடணும், எஸ்பெஷலி ஸ்மால் கேப்ல போடும்போது. ஏன் அதுல எதனால அப்படி சொல்றீங்க நீங்க? அது வந்து ரீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன ரீசன்னா உங்களுக்கு வந்து அந்த growth வரும்போது ஆக்சுவலி நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன், நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். ஏன் வந்து லம்சம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாக்ஸ்ல பாக்கோம்ல 3 டைம்ஸ் இப்படி எல்லாம் கூடுதுல்ல, அது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்மால் கேப் ஸ்கீம்ஸ்லயே பார்க்கலாம். நான் ஸ்டாப்பா போகும் growth வந்து. SIP ரிட்டர்ன்ஸும் நல்லா தான் இருக்கு கரண்ட்லி. பட் ஆனா இனிமே எப்படி இருக்கும் தெரியாது. சோ என்ன சிவா நீங்க சொன்னீங்க? என்ன ரீசன் சொன்னீங்க? அதாவது இப்போ லார்ஜ் கேப், மல்டி கேப், மிச்ச எல்லா டைப் ஆஃப் ஸ்கீமோட ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமே இருக்குல்ல. இப்ப நிஃப்டி 1%னா லார்ஜ் கேப்பும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஸ்மால் கேப் வந்து மார்க்கெட் பிளஸ் ஆச்சு அப்படின்னா 7-8% போகும். சோ ஒரே நல்ல ஸ்கீமே வந்து 5-6% கொடுக்கும் growth டைம்ல. அது ஃபால் ஆகுது அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம். இப்ப கோவிட் வந்தப்போ ரொம்ப இறங்குச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தா 2014, அதுக்கு முன்னாடி 2008. இல்ல நான் வந்து 70% நீங்க சொல்றது ரிஸ்க் கரெக்ட். பட் நான் என்ன ஆர்டிகல் படிச்சேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஸ்ஐபில ஸ்மால் கேப்புக்கு மட்டும் எஸ்ஐபில மெத்தட்ல போடுறத விட லம்சம்ல போடுறது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் போட்டிருந்தேன். ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். நான் உங்களுக்கு அத குரூப்ல ஷேர் பண்றேன், அது என்னன்னு பார்த்துட்டு. இல்ல அதான் அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து கீழே டவுன் ஆக போகுது அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவான் ஆக்சுவலா. சோ அது கண்டினியூஸ் growth இருக்கிற மாதிரி தான் வந்து போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுவான். இப்ப லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவான்றீங்க. ரொம்ப போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் இருக்காது. ஆனா ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குல்ல, 1 இயர்ல வந்து ஐ திங்க் 300% டர்ன் ஓவர் வந்து 30 டைம்ஸ் மாத்தி இருக்கான் ஸ்டாக்ஸ் வந்து. சில ஸ்கீம்லாம் பாத்தீங்கன்னா 20% தான் சேஞ்ச் பண்ணிருப்பான் லார்ஜ் கேப் மிட் கேப்ல. சோ டவுன் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிட்டு வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஸ்டாக்கை உள்ள கொண்டு வந்துருவான்.
சோ நம்ம எஸ்ஐபி போடணும்னு தேவையில்லை. லம்சம் போட்டிருந்தாலும் அந்த மணி மேல போயிடும் ஆக்சுவலா ஸ்டாக்கை மாத்தினால. ஸோ டவுன் டைம் வரக்கு தேவை, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தேவையில்லைல்ல. இது ஸ்மால் கேப்ல மட்டும் பண்ணுவாங்க ஆக்சுவலா கேள்விப்பட்டேன். ஓகே. சிவா ரிலையன்ஸ்ல போட்டு வச்சிருக்கீங்க 6.43%. ரிலையன்ஸ்ல போட்டு வச்சிருக்கீங்க, அதுவே ஐ திங்க் இல்ல 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 இது மணி கண்ட்ரோல்ல தப்பா காட்டுறோம். ஆனா ஆஷன் போட்டிருக்காங்க, இண்டிகேட்ஸ் a நியூ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. ஒரே நிமிஷம். ஏன்னா அதுல இருந்த 10 ஸ்டாக்குன்னு தான் நான் டாப் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன் ஸ்மால் கேப்ல. அதுல இருக்கிறது எதுவுமே இதுல இல்ல. இல்ல நியூ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க, ஒருவேளை புதுசா ஆட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. சொல்ல முடியும், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ரிலையன்ஸ் வந்து ஸ்மால் கேப்போட பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இது வந்து ஸ்மால் கேப்பா இருந்தாலும் இதுல போடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். இப்ப ரீசன்ட் இது ரிலையன்ஸ் இருக்கு ஆக்சுவலா 6.4%. ஓகே, இப்போ வந்து ஸ்மால் கேப் ஃபண்டா இருந்தாலும் அவங்க ஸ்டாக் செலக்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மிக்சடா தான் இருக்கு. லார்ஜ் கேப் ஃபண்டையே வச்சிருக்காங்க. அவன் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிருப்பான்ல மிக்சட். ஆக்சுவலி வந்து ஸ்மால் கேப்னா எல்லாமே ஸ்மால் கேப்ல போட மாட்டாங்க. மேபி 80% 20% ரேஷியோல போடுவாங்க. டீடைல்ட் 65-35. சோ டீடைல் போர்ட்ஃபோலியோல பார்த்தா தெரியும். அந்த ரேஷியோ கூட மேல கொடுத்திருக்கான்ல எவ்வளோ பர்சன்டேஜ். ஆவரேஜ் மிட் கேப் ஸ்மால் கேப் தான் 68%, லார்ஜ் கேப் 6.4. ரிலையன்ஸ் தான், இது ரிலையன்ஸ் தான் 6.43. வேற எதுவும் இல்ல. 6.43 அது 1%. இங்கதான் நான் ஆக்சுவலா இது கண்டினியூஸ் growthல இருக்கு பாத்தீங்களா. சோ இது 2 monthsக்கு முன்னாடி இல்ல ரிலையன்ஸ், 2 monthsக்கு அடுத்து இந்த கேப்ல தான் உள்ள கொண்டு வந்திருக்கான். இல்ல அவன் போட்டிருக்கானே இண்டிகேட்ஸ் நியூ என்ட்ரி ஆஷ்ல இருக்கு. மூணுமே வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்மால் கேப் வந்து ஃபண்ட் மேனேஜர் ரொம்ப இப்போ கரண்டா எந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு பண்ணாம இருக்கிறத வெளியே ரிமூவ் பண்ணிட்டு மிச்சத, அதனாலதான் அதோட பெர்சன்டேஜ் வந்து 200-300 டைம்ஸ் வருது. மிச்சம் நார்மல் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஸ்கீம்லாம் 20-30% தான் மாத்துவாங்க, ரிமூவே பண்ண மாட்டான் போர்ட்ஃபோலியோல சொல்ல போனா. ஓகே சரி, இதான். ஸோ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். வாண்ட் ஸ்மால் கேப் இந்த மாதிரி இதுல எப்படி உங்களோட ரிஸ்க் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எஸ்பிஐயா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எஸ்பிஐயா இருக்கட்டும், குவாண்ட், இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல? இல்ல என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஜென்ரலா நம்ம இப்போ லாங் டைமுக்கு சில குவாலிட்டி ஸ்டாக்ஸ்னு எடுக்கோங்களா, அது குறைஞ்சாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்ல, ரெக்கவர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம லார்ஜ் கேப்போ வேல்யூ ஸ்டாக்ஸோ இல்ல எல்லாம் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்மால் கேப்புக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது இறங்க ஆரம்பிச்சதுன்னா பயங்கரமா இறங்கும். அதனாலதான் நான் சொன்னேன், அதான் சொல்றேன் நம்ம இந்த மாதிரி போனா பெட்டரா இருக்குமா. ரொம்ப அக்ரெசிவா நம்ம ரெகுலரா வாட்ச் பண்ணணும் ஸ்மால் கேப் வந்து. அப்போ வந்து நம்ம ஸ்மால் கேப் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு லைக் லார்ஜ் கேப் வந்து ஸ்டாக்ஸ்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்மால் கேப் தான் அடுத்து மிட் கேப் லார்ஜ் கேப் கேட்டகரிக்கு வருது. ஆனா வந்து 10 கம்பெனில 8 கம்பெனி ஃபெயில் ஆகுது. 2 கம்பெனி தான் வந்து மிட் கேப்புக்கும் லார்ஜ் கேப்புக்கும் வருது ஸ்மால் கேப்ல இருந்து. ஓகே, மேபி அப்போ வந்து எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா we can go for small cap. மேபி ஒன்னும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கம்பெனில. ஆனா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இவங்க கொடுக்குற பேலன்ஸ் ஷீட்லாம் எந்த அளவுக்கு நம்புறது? ஏன்னா ஸ்மால் கேப் வந்து மேக்ஸிமம் நமக்கு ஃபெமிலியர் இல்லாத கம்பெனி தான் இருக்கும். 10ல 9 ஒரு கம்பெனி வேணா நமக்கு தெரிஞ்ச எங்கேயாவது நேம் பிராண்ட் நேம் கேள்விப்பட்டிருக்கலாம். கேபிஐடி இருக்கு.
ஏபிஐடி நான் முடிவு பண்ணிட்டேன், லார்ஜ் கேப் கன்ஃபார்மா வருது. இல்ல ஃபர்ஸ்ட் மிட் கேப் வரட்டும், இல்லது எடுத்தோடனே நீங்க லார்ஜ் கேப் போயிட்டீங்க. இல்ல ஆக்சுவலா ஆனா நம்ம அப்படி 100% வந்து ட்ரஸ்ட் வைக்க முடியாது எதுலயும். அதனாலதான் நான் இன்னொரு ஸ்மால் கேப் எஃப்எஸ்எல் வச்சிருக்கேன். ரெண்டுமே ஏதாவது ஒன்னாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு. சரி, நான் சொன்ன இந்த கேன்ஸ்லிம்ல என்ன ஸ்மால் கேப் ஏதாச்சும் வருதான்னு பார்க்கலாமா? கேன்ஸ்லிம் ஸ்ட்ராட்டஜில ஓகே. நான் அந்த இது லிங்க் அமைச்சிருக்கேன் சாட்ல. ஜனனி அந்த இது ஓபன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். என்னது புரியல? நான் உனக்கு சாட்ல அமைச்சிருக்கேன். ஜெரோதா ஸ்மால் கேஸ் தெரியுமா கேன்ஸ்லிம் ஸ்ட்ராட்டஜி ஜனனி மேடம்? அது அவங்க போன செஷன் வரல அவங்க. இல்ல நான் படிச்சிருக்கேன். அது ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ இட். எனக்கு மறந்து போச்சு. ஆனா என்ன இது அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. இப்போ நான் ஒரு லிங்க் அமைச்சிருக்கேன் சாட்ல, அது லிங்க் ஓபன் பண்ண முடியல. ஓபன் பண்ணிட்டே இருக்கேன் ஒரே. ஏன்னா ஜெரோதா அக்கவுண்ட் இருந்தா உங்களுக்கு அது ஆக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஒரே. கேன்சலிம் வந்து 74% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுல இருந்து நம்ம ஏதாச்சும் ஸ்மால் கேப் இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இல்ல நான் இப்ப ஷேர் பண்ணேன். உனக்கு இது இல்லையா? இது நான் ஹோஸ்ட் ஆக்குறவா? எனக்கு வரலையே, ஸ்கிரீன் ஷேர் வரல. நான் இப்ப பாரு, இப்ப செக் பண்ணு. இப்ப வரும். ஹோஸ்ட் ஆக்கிட்டேன் நான். இப்ப வருது ஸ்கிரீன். ஓகே ஃபைன். வந்துச்சு. Advanced Enzyme Technologies, Fine Organics, Neogen, Albert Pharmaceuticals, இதெல்லாம் தான் இருக்கு. முத்தூட் ஃபைனான்ஸ். முத்தூட் ஃபைனான்ஸ் கூட ஏற ஆரம்பிச்சிருச்சுப்பா. ஆப்பிள் இந்தியா இருக்கு, பிஐ இண்டஸ்ட்ரி இருக்கு, அவென்யூ சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஜேபி கெமிக்கல், இது எல்லாமே எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஆஸ்ட்ராஜெனிகா இருக்கு, அல்கம் இருக்கு. எடல்வைஸ் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஹலோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக் எல்லாம் அப்படியே வச்சுட்டு பார்த்தா அதே மாதிரி தான் தெரியும். இல்ல நான் கூகுள்ல ஜஸ்ட் போட்டேன் கேன்ஸ்லிம் ஸ்டாக்ஸ்னு சொல்லி, அதுல இது வந்துச்சு. ஓகே ஓகே. அது வந்து ஸ்கிரீனர்ல வந்து பார்த்தா கூட இப்படி வரும். ஸ்கிரீனர்ல நீங்க போயிட்டு கேன்ஸ்லிம் ஸ்ட்ராட்டஜில எதெல்லாம் வருதுன்னு இது பண்ணா கூட ஸ்கிரீனர்ல பார்த்தாச்சு நாங்க. பார்த்துட்டோம். ஸ்கிரீனர்ல பார்த்துட்டு ட்ரெண்ட் லைன்லயே பார்த்துட்டோம். ஆனா இதுல தான் தெரியுதா ஸ்கிரீன்? 10 மினிட்ஸ் தான் இருக்கு. யுப்கா வந்து காமனா இருக்கு, இதுக்கோ காமனா இருக்கு யுப்கா. சிலதெல்லாம் வந்து 2-3 வந்து காமன் இருக்கு மூணு வெப்சைட்லயுமே. ஸோ வந்து கேன்சலும் ஒன்லி ஃபார் ஹை க்ரோத். இப்போ புல்லிஷ்ல இருந்துச்சுன்னா நம்ம அது ட்ரை பண்ணலாம் அந்த ஸ்டாக்ஸ். ஓகே சரி, எனக்கு இப்போ ஹோஸ்ட் ஆக்குறியா? இப்போ நான் கொஞ்சம் லாங் டர்ம் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 3 ஸ்டாக் இது பண்ணி வச்சிருக்கேன். இல்ல ஆக்சுவலா அந்த கேன்ஸ்லிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நம்ம ஏதாவது ஸ்மால் கேப் ஸ்டாக் வாங்கலாம்னு சொல்றீங்களா? அனலைஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. அத லாங் டர்முக்கு வைக்கலாம் அப்படிதானே? ஸ்மால் கேஸ் லாங் டர்ம்ல வந்து வைக்க முடியாது. அது கேன்சலிங் ஸ்ட்ராட்டஜி வந்து லாங் டர்ம் கிடையாது. ஸோ வந்து ஹை க்ரோத் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எ ஷார்ட் டர்ம். பேரிஷ் மார்க்கெட்ல யூஸ் பண்ண முடியாது கேன்சலிங். ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? ஒரு நிமிஷம். இன்னொன்னு லாங் டர்முக்கு நான் ஒரு 3 ஸ்டாக் வச்சிருக்கேன், உங்களோட ஐடியா சொல்லலாம். ஒன்று வந்து ஏற்கனவே ஜர்னி சொல்லிருக்காங்க, பிட்லைட். ஹலோ, பிட்லைட் கேள்விப்பட்டது இல்லையா? ஃபெவிகாலோட இது, ஃபெவிகாலோட கம்பெனி
பிட்லைட். ஓகே. பட் ஆனா ஸ்டாக் பிரைஸ் ஜாஸ்தி தானே? ஜாஸ்தி தான். 14. பட் ஆனா அது ரொம்ப லாங் டேர்ம்ல எப்பவுமே போர்ட்ஃபோலியோ இருக்க வேண்டிய ஒரு ஸ்டாக் அது. ஏன்னா அது ஓகே. இது வரைக்கும் அது மோனோபோலியா தான் இருக்கு ஓகே. பிட்லைட். ஸோ இனிமேலும் அது மோனோபோலியாவா இருக்கும் தான் எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறமா மோனோபோலினா அந்த செக்டர்ல அது ஒரே மோனோபோலி ஒரு வந்து கம்பெனி மட்டும் தான் இருக்கு. அப்படிதான் அர்த்தம். அதாவது ஃபெவிகால் என்ற ப்ராடக்ட் வந்து எதுக்கெடுத்தாலும் அதுதான் யூஸ் பண்றாங்க மோஸ்ட்லி. ஓகே. ஒரு பெயிண்டிங் பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி, அது வந்து ஸோ அது லாங் டேர்மா இருக்கு அந்த ஸ்டாக்ஸ் ஏற்கனவே அந்த கம்பெனி. ஓகே. கோயிங் ஃபார்வர்டா கண்டிப்பா இருக்கும். அது வந்து ஓகே. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சின்ன சின்ன டிப் ஓகே. இருந்தாலும் இட் வாஸ் இன்க்ரீசிங் ஓவர் எ லாங் டேர்ம். ஓகே. ரெண்டாவது ஃபுட்வேரோட 2 ஸ்டாக்ஸ் பார்த்தேன். ஒன்று ரிலாக்ஸோ, பேட்டா இந்தியா. பேட்டா இந்தியா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அது இன்னொன்று ரிலாக்ஸோன்னு ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாவும் லாங் டேர்ம்ல நீங்க பார்க்கும்போது இட் வாஸ் கிவிங் ஒரு ஒரு இயர் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு growth இருந்துகிட்டே இருக்கு இந்த ஸ்டாக்ல. இது எப்படின்னா அப்படி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் இயர் ஆன் இயர். ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே வந்து எவ்ரி இயர் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஐடி ஸ்டாக்னு பார்த்தா HCL வந்து அது வந்து ஒரு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுற ஒரு ஸ்டாக். எனக்கு ஐடின்னு சொன்னா எனக்கு ஒரு எந்த ஐடி கம்பெனிலயாவது ஆர் தே டெவலப்பிங் அ ப்ராடக்ட்? ஐ மீன் டெக்னாலஜி வந்து இப்போ நம்மளுக்கு எப்படி ஸ்விக்கி இருக்கு அந்த மாதிரி எனி கம்பெனி. இப்போ டிசிஎஸ்லாம் கன்சல்டிங் தான். பாஷ் இருக்கு. இதெல்லாம் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி தான் ஜனனி. சோ பாஷ் ப்ராடக்ட்ங்கற மாதிரி இல்ல நான் எனக்கு என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஆப் டெவலப் பண்றாங்கல்ல, இப்போ டிக்டாக் ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதை எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ற கம்பெனி ஏதாவது இருக்கா நம்மளோட? நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னோட வாட்ச் லிஸ்ட்ல ஒன்னு இருக்கு. ஒரே நிமிஷம். டெல்டா கார்ப். ஓகே. ஆனா இந்த மார்க்கெட் ஷேர் வந்து எந்த கம்பெனிக்கு ஜாஸ்தியா இருக்கும்? ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா ப்ராடக்ட் டெவலப் பண்றது? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ HCL இருக்கட்டும், ஐ ஹர்ட் இட்ஸ் L&T Infotech தான் மார்க்கெட் ஷேர். இல்ல HCL கூட இட்ஸ் லைக் a services and product company. HCL பாத்தீங்கன்னா முன்னாடி கம்ப்யூட்டர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. HP எடுத்துக்கோ, HP ல பாத்தீங்கன்னா இட்ஸ் போத் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட் கம்பெனி. கரெக்ட். நம்ம வந்து இட்ஸ் லைக் கன்சல்டிங், சர்வீசிங் அந்த மாதிரி தான் பண்றோம். ஆனா ஏதாவது ப்ராடக்ட் டெவலப் பண்ற கம்பெனி இருக்கா? ஐ ஹர்ட் இட்ஸ் L&T Infotech தான். ஐ மீன் இப்போதைக்கு டாப், மற்றபடி வேற யாரும் இல்லைன்ற மாதிரி ஐ ஹர்ட். பட் ஆனா do you have any info இந்த மாதிரி ஐடி? ஏன்னா ஐடி செக்டர் பாஷ் இருக்காங்க. பாஷ் இருக்காங்கன்னா பாஷ் எல்லாம் வாங்க முடியும் நம்மளால? ஒரு ஷேரே வாங்க முடியாது. 13,000 ஒரு ஷேர் எவ்வளவு? 13,000. ஓ அவ்வளவு கம்மி தானா? சிவாக்கு கம்மி தான். இல்ல நமக்கு கம்மியா தான். ஏதோ கன்ஃபியூஷன் உண்டா உங்க எம்ப்ளாயிங்கறனால? அதான் நம்மளும் சேர்த்து வைக்கலாம் டிஸ்கவுண்ட்ல. அதான் நானும் கேட்க வந்தேன். இல்ல நான் 10,000க்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மார்ச் எண்ட்ல 10,000 வந்ததுன்னு நினைக்கிறேன். 10,000 வந்துட்டு திரும்ப 13,000 ஆயிடுச்சு. ஆனா ஆட்டோமொபைல்லாம் இன்னுமே கீழே இறங்கும் கண்டிப்பா, டவுட்டே இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா Bosch is not Bosch ஆட்டோமொபைல்னாலும் they are not completely automobile அப்படி சொல்ல முடியாது. இப்ப கார் இருக்குன்னா we are not manufacturing the car. இப்போ மாருதி, டொயோட்டா மாதிரி காரை நான் பண்ணல. இப்ப ஏர் பேக் இருக்கு வச்சுக்கோங்க, உள்ள ஒரு ஏர் பேக் இருக்குன்னா ஏர் பேக் நாங்க பண்ணுவோம். அது எல்லா மேனுஃபேக்சரும் வாங்கிதான் ஆகணும் கிட்ட இருந்து. இப்ப ABS இருக்கு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு காரோட ஒரு காம்பனன்ட். ஓகேங்களா? அந்த காம்பனன்ட் வந்து எல்லாருமே வாங்கிதான் ஆகணும் எந்த காரா இருந்தாலும். So we are discovering the components of the car. அதனால வந்து அது ப்ராடக்ட் தான், பட் இருந்தாலும் இட்ஸ் நாட் a complete கார். ஒரு கார் கம்ப்ளீட்டா ஒரு காராவே நாங்க பண்ணல, சப்பார்ட்ஸ் பண்றோம்.
எல்லா ஓஎம்ஸ்க்கும் நாங்க கொடுக்குறோம், எல்லா பிராண்டுக்கும் நாங்க சப்ளை பண்றோம். சரி, இன்னும் 2 minutes தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி வந்து செக்டர் அனாலிசிஸ் யாருக்காவது பண்ண தெரியுமா? லைக் இப்போல இருந்து லைக் 5 இயர்ஸ்ல இந்த டெக்னாலஜி செக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு செக்டர் அனாலிசிஸ் பண்ணுவாங்க தெரியுமா? செக்டர் அனாலிசிஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஐடி செக்டார் வில் கோ அப் என்ன பொறுத்த வரைக்கும். அதுதான் on what basis அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு டெலிகாம் செக்டாரோ லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து டெக்னாலஜி ஸ்டாக் செக்டார் மட்டும்தான் ஹை. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது கன்சியூமர் இது எல்லாமே எடுத்தா நேச்சுரல் ரிசோர்சஸ் இப்படி எல்லா செக்டார் வைஸும் நான் பார்த்திருக்கேன் ரிசன்ஸ்ல எல்லாமே பயங்கரமான மைனஸ். ஒன்லி ஐடி மட்டும்தான் 2016 to 20 வரைக்கும். மிச்சம் எல்லாமே ரொம்ப பெரிய. இன்னமும் நாங்க டெக்னாலஜி செக்டர் ஆர்டிகல்ல படிக்கிற போது இப்போ வந்து 2000ல எப்படி டெக்னாலஜி பூம் ஆயிடுச்சோ அதே மாதிரி we will have a growth till 5 years அப்படின்ற மாதிரி I have read. நான் உன்னோட இன்விடேஷன் அனுப்பவா இல்ல இதோட போதுமா? இல்ல இது போதும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் இது மட்டும் யாருக்காவது தெரியும். எனக்கு என்னன்னா இப்ப டெலிகாம் செக்டர் பயங்கரமா போயிட்டு இருக்கு, ஜியோ அது இதுன்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு இந்த டெலிகாம் செக்டரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா தேர் கோயிங் டு பிரிங் அப் சேட்டலைட். சேட்டலைட் பேஸ் பண்ணி தான் நம்மளோட இது இருக்கும். ஸோ டேட்டா வந்து ஃப்ரீயா ஆயிடும்னு சொல்றாங்க இன்னொரு 5 இயர்ஸ்ல. ஸோ நோபடி வில் டிபெண்ட் அப்போ வந்து நோபடி வில் டிபெண்ட் ஆன் டெலிகாம் செக்டர். அப்போ வந்து அது எல்லாமே அது எதுக்குள்ள வரும்னு தெரியல சேட்டலைட். பட் எவ்ரிபடி ஆர் ரஷ்ஷிங் இன்டு தட். இப்போ அமேசான் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது இந்த less than 1 minute. ஓகே. ஸோ நான் இந்த கொடுத்த ஸ்மால் கேப்பை கொஞ்சம் பாருங்க, கேன்சலிங் ஸ்ட்ராட்டஜியோ பாருங்க. நெக்ஸ்ட் வீக் வேற யாராச்சும் ஸ்மால் கேப் கொண்டு வாங்க. அப்படி நாங்க ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்ல அனலைஸ் பண்ணலாம். நான் கொடுத்ததை நீங்க அனலைஸ் பண்ணுங்க, நீங்க கொண்டு வரதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். இது மாதிரி ரொட்டேஷன்ல வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. யா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஆக்சுவலா லோகேஷ் ஒன் லாஸ்ட் இந்த டெல்டான்னு ஒரு ஸ்டாக் சொன்னோம்ல, ஆமா, அது வந்து கேசினோ. ஆக்சுவலா ஆன்லைன் ரம்மி விளையாடுறது. அது இப்போ வந்து 50% மைனஸ்ல இருக்கு. ஆக்சுவலா ட்ரீம் 11 ஸ்டாக்